நாம் உங்களுக்கு சொல்வதாம் எல்லைகளை பற்றி இதற்கு முன்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டிய எல்லைகளை பற்றி. நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் ஹஜ்ஜுடைய அடிப்படை அர்கான்கள். ஹஜ்ஜினுடைய அடிப்படை அர்கான்களாக திகழக்கூடியவைகள் இவைகள். நாம் அனைவரும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அனைவரும் இதை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் நீங்கள் முதலாவதாக பார்க்கின்றீர்கள் இஹ்ராம் அணிதல். இஹ்ராம் அணிதல் என்று சொன்னால் என்ன? அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்காக ஒருவர் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்பவர் அதற்குரிய நியத்தை வைத்தல், அதற்குரிய நியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இது ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ளது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தால் பிறை 9 ஒருவர் அரஃபாவிலே தரித்தல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். அரஃபா ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ் இல்லை. அந்த அளவு மிக முக்கியமானது இரண்டாவதாக இருக்கக்கூடிய அர்கான்களில், ஹஜ்ஜுடைய அர்கான்களில். அடுத்து நீங்கள் மூன்றாவதாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தவாஃப் அல் இஃபாதா. தவாஃப் அல் இஃபாதாவை பொறுத்தவரையில் இது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். இந்த தவாஃபை நிறைவேற்றுவதும் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக ஹஜ்ஜுக்குரிய சஅயை ஒருவர் நிறைவேற்றுதல். ஹஜ்ஜுக்குரிய சஅயை ஒருவர் நிறைவேற்றுதல். இந்த 4 விடயங்களும் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ளவைகளாக இருக்கின்றன. என் அருமையானவர்களே, இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் என்பது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவு மிக முக்கியமானவைகளாக, ஹஜ்ஜுடைய அடிப்படைகளாக இவைகள் திகழ்கின்றன. எனவே இது ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ளவைகள். ஹஜ்ஜுடைய அர்கான்களை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.